எந்த கட்சியும் ஆரம்பிக்கும் போது யாரும் ஆட்சிக்கு வருவோம் என நம்பி இறங்குவதில்லை. ஆனால் தவிக தலைவர் விஜய் 2026 முதல்வராகி விடுவோம் என்ற கனவில் வாழ்கிறார் என திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இப்ப குறிப்பா அவர் பாஜகவுடனும் கூட்டணி இல்லை, திமுகவுடனும் கூட்டணி இல்லை என்று சொல்லியிருக்கார். அதிமுகவை விமர்சனம் செய்திருக்கார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் தான் முதலமைச்சர் 2026 என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார். பல கனவில் இருக்கிறார். அவருக்கு நான் எப்படி பதில் சொல்வது? நான் இந்த அரசியலை பல ஆண்டு காலமாக பார்த்திருக்கிறேன். எந்த கட்சியும் ஆரம்பித்த உடனே நேராக ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்று நம்பி மக்கள் பணியிலே ஈடுபடுவார்கள், மக்களுடைய அன்பை பெறுவார்கள், பிறகு தேர்தலிலே போட்டியிடுவார்கள், சில நேரத்தில் வெற்றி பெறுவார்கள், சில நேரத்தில் தோல்வி அடைவார்கள், தொடர்ந்து அந்த பணியிலே இருப்பார்கள். நான் முதலமைச்சர் ஆவதற்காகத்தான் அரசியலில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக விஜய் இருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்வது? 4 பக்க கடிதம், முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள், சிஎம் சார்னு சொல்லி பரந்தூர் விமான நிலையம் தேவையா? குறிப்பாக மக்களின் முதல்வர் நீங்க சொல்றீங்க, அவங்க மக்கள் கிடையாதான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது மாநில அரசின் கையில் இல்லை. ஒன்றிய அரசு தான் விமான நிலையங்களை அமைக்க முடியும். பரந்தூர் விமான நிலையமும் ஒன்றிய அரசு தொடங்கி அதை அன்றைய அதிமுக அரசு அதற்கு அனுமதி வழங்கி அவர்கள் தொடங்குகிறார்கள். அவர் டெல்லியிலே போராட வேண்டியதும் மாநில அரசுக்கும் விமான நிலையத்துக்கும் என்ன தொடர்பு?